அப்ப இருந்து பாக்குறேன் பொடுக்க பொடுக்க தடுத்துட்டு இருக்க ஒழிய ஒரு தடவை கூட திருப்பி அடிக்கலையே. கொண்டாட ஆடுற பாத்தியாடா, எதை செஞ்சாலும் ஒரு நெளிவு சுடுவோட செய்யணும். ஒரு நிமிஷம் வாங்கல. என்ன வாங்கல சொல்றேன். என்னடா வாத்தியாரே, நம்ம ஆளுக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டேன்னு தகராறு பண்றாங்க. ஜூடோ, கராத்தே, கும்பு மற்றும் எல்லாவித சைனா சண்டைகளும் நவீன முறையில் கற்றுக் கொடுக்கப்படும் போர்டு தான் வச்சிருக்கலாம். ஆனா நீங்க சொல்லி கொடுக்குற சண்டை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கான். அதனால எல்லா பேரும் கூடி பேசி காசு கொடுக்க மாட்டாங்கன்னு தகராறு பண்றாங்க. கருப்பண்ணா, ஷூடோ கத்துக்கிறவங்கள ஷூ ஷூ அப்படின்னு கத்த சொல்லு. கராத்தே கத்துக்கிறவங்கள அப்படின்னு சத்தம் போட சொல்லு. கும்பு கத்துக்கிறவங்கள கும் கும் அப்படின்னு சத்தம் போட சொல்லு. அப்ப சீனா சியாமியா சியாமியா சியாமியான்னு சத்தம் போட சொல்றா. ஏலே சுரம் 7 தான்டா, ராகம் 7 ஆயிரல. அந்த மாதிரி சண்டை ஒண்ணுதான். என்னமோ வெறும் சத்தத்தை போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. இது தெரியாத நம்ம முட்டா பசங்க என்னமோ ஏதோ பூச்சம் கொடுத்துட்டு ஒரு அம்மன் கோயில்ல 2 குட்டி ஆன காணாம போச்சுன்னு சொன்னாங்க. அது இங்கேயா நிக்குது? விசேஷ நாள், அதுவும் என் வாயில ஏதாவது வந்துரும். தள்ளுங்க 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 தள்ளுங்க. ஏன் போறால மீனாட்சி, நல்ல நாள் அதுமா இவதுக்கு இங்க வந்தா? வந்தா வந்துட்டு போற விடுறே. ஐயோ, இன்னைக்கு மங்களத்தை முதல்ல பொண்ணு பார்க்க வர்றாங்க. இவ கால எடுத்து வச்சா விளங்குமா? வந்துட்டாளே, எப்படி போ சொல்றது? உன்கிட்ட சொன்னா இப்படிதான் சொல்லுவேன். நான் போய் ஆத்தா கிட்ட சொல்றேன். ஏடி முட்டைகோசு, இவ நேரத்துக்கு இந்த புடவை எடுப்பாவா இருக்கு? செவன்னு பழுப்பேறி போய் அடியா குல கத்திரிக்கா. அவங்க எதை கட்டிக்க சொன்னா நீ கட்டிக்கிறதா? உனக்கு அறிவில்ல? ஏன்டி கீரை உண்ட ஏதோ வேலை இருக்கு உங்க ஆத்தா கூப்பிடறாவா? எங்க ஆத்தாவுக்கு வேற வேலையே இல்ல. இது பாரு பாட்டி, மாப்பிள்ள வந்து மங்களத்தை பாத்துட்டு போற வரைக்கும் நான் எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லு. நீ போ பாட்டி. வரப்போறியா இல்லையாடி? நான் தான் வரமாட்டேன்னு சொல்றேன்ல. இப்ப நீ போறியா இல்லையா? வாடி. அந்த அக்கா தான் இருந்துட்டு போட்டுமே, சும்மா போன்னு விரட்டுறியே. உனக்கு என்னடி தெரியும்? இவள 7 தடவை பொண்ணு பாத்துட்டு போயும் இன்னும் விளங்காம இருக்கா. இவ இன்னைக்கு இங்க கால் எடுத்து வச்சானா எல்லாம் நொட்டிக்கிட்டு போயிடும். பிள்ளையாரப்பா, அந்த அக்காக்கு வந்த நிலைமை எனக்கும் வரக்கூடாது. என்ன பார்த்த உடனே புடிச்சு போற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து அனுப்பி வை. பக்கத்துல உட்காருங்க. நல்ல காலம் ராவு காலத்துக்கு முன்னாடியே புறப்பட்டு வந்துட்டீங்க. ஆமாங்க, நேரம் தப்பிடக்கூடாதுன்னு பையன் டாக்டர் மாவட்டமே அப்படி மேல உட்காருங்க. எடுப்பா, பொம்பளை எல்லாம் பாக்குறாங்க. இங்க வந்துட்டாங்க. இதான நம்ம பண்ணாடிச்சு. அது பக்கத்துல இருக்கிறது நங்கியாருங்க. மாப்பிள்ள கொலாச்சட்டை எல்லாம் போட்டுருக்க பார்த்தா ரொம்ப பெரிய படிப்பு படிச்சிருப்பாரு போல் இருக்கு. ஆமாங்க, காலேஜில் சேர்த்துட்டு இருக்கணுங்க. பியூசில மட்டும் 5-6 வருஷம் படிச்சிருக்காங்க. ஏப்பா, படிப்புனா இப்ப எதுக்கு வேற ஏதாவது பேசுங்க. படிப்பு விஷயம் ரொம்ப முக்கியமாச்சே. அதுவும் 5-6 வருஷம் படிச்சிருக்கியே, அது என்ன படிப்பு? பியூசிங்க. இது என்னங்க, இதுக்கு மேலே 5-6 வருஷம் சேர்த்து படிக்கிறேன்னு தம்பி சொன்னாப்ல. நான் தான் இருக்கிற பூமியை கவனிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்குது. வேண்டாம் தம்பி, நிறுத்தி வச்சிருக்கேன். அடாடாடா, ரொம்ப கெட்டிக்கார பிள்ளையா இருக்கும் போல இருக்க. மாமோய், நீ பியூசி 5-6 வருஷம் படிச்சேன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே. பெயிலாய் தானே படிச்ச? இல்ல பாஸ் ஆகி தான் படிச்ச.
என்னதான் இங்க எல்லாம் கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? மங்களத்தை பொண்ணு பார்க்க மாப்பிள வந்திருக்காரு. மாப்பிள எந்த ஊரு? கனகம்பட்டி. நல்ல மாப்பிளையா? அருமையான மாப்பிள. நான் போய் போயிட்டு வா. ராசா மங்களத்துக்கேத்த மாப்பிள செவ செவன்னு எவ்வளவு லட்சணமா இருக்க. அடாடாடாடாடா சந்தனப்பட்டனா சுருளுக்குறாப்பன்னா அடாடாடாடா. யாருப்பா அந்த பையன்? தோண மாப்பிளையா? ஏப்பா தோண மாப்பிள கூட்டிக்கிட்டு வர்றது ஒரு லட்சணமான பையனை கூட்டிக்கிட்டு வர்றது இல்ல. கரு கருன்னு திஷ்டி போட்டு வச்சாப்புல இருக்கான். இவனை எதுக்கு கூட்டிக்கிட்டு வந்தே? முழிக்கிற முடிய பாரு, திருட நாட்டம் முழிக்கிறான். போய் இவனை கூட்டு வந்தியப்பா. ஆளு லட்சணத்தையும் பாரு. இவன் கட்ட கட்டுக்கு கழுத்துல மாப்பளரு வேற. சரி விடுங்க, தெரியாம கூட்டியாந்துட்டேன். சரி நான் போயிட்டு வரேன். டேய் மாமா, நீ போய் கடை வீதியில் நில்லு. நான் பொண்ணு பார்த்துட்டு திரும்பி வரும்போது உன்னை கூட்டு போறேன். மாமா, நான் பொண்ணை பார்க்க வேணாம். வேண்டாங்கிறதா தானே உன்னை போ சொல்றேன். எந்திரி. சரி மாமா. டேய் மாமா, கடை வீதியில் கூட நிக்க வேண்டாம். நீ நேரா ஊருக்கே போ. சாயங்காலம் வந்து உன்னை பேசிக்கிறேன். மாமா, பஸ் கூட காசு இல்லையா மாமா? நடந்து போடா. மாமா 18 மைல் ஆச்சே. பொடி நடையா போடா. நீ எந்திரிக்கலன்னு அடி விழுகு. எந்திரிச்சு போடா. அடியே, மாப்பிள்ள கொஞ்சம் மானரம் தான். ஆனா கண்ணு காது மூக்கெல்லாம் அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. நீளமா டவுசர் போட்டிருக்காருடி. என்ன பாக்குறியா? எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? சரி இரு, மாப்பிள்ள இன்னும் வாயை திறக்கல. வாயை திறந்ததுக்கு அப்புறம் ஊமையா திக்கு வாயான்னு பாத்துட்டு வரேன். என்ன பட்டுமா? என்னம்மா? நீங்க தான் மாப்பிள்ளையா? ஆமா, என்ன விஷயம்? எனக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு புதுசா கவுன் போட்டு விட்டாங்க. இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இருந்தாலும் இப்படி ஒரே சிகப்பா இருக்கிறத விட ஏதாவது கட்டம் கட்டம் போட்டு டிசைன் போட்டிருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பொட்டு எனக்கு நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா. ஆனா இதை விட நெத்திய காலத்துக்கு பெரிய பொட்டா இருந்தா இன்னும் பிரமாதமா இருக்கும். வேற எதெல்லாம் என்கிட்ட நல்லா இருக்கு? வேற எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா அந்த கவுனுக்கு கீழே ஜட்டி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். வந்தமா பொண்ணை பார்த்தமா போனமா இல்லாம பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? அது செல்லம்மா, மங்களத்துக்கிட்ட பலகாரம் கொடுத்து அனுப்பு. பாத்துக்கிட்டே நிக்கிறியே, இதெல்லாம் எடுக்கூடாதா? ஏண்டி கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பாத்து போக கூடாது. நான் என்ன செய்யறது? கால் தடுக்கிடுச்சு. முத பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, கால் தடுக்கிடுச்சான். கால் தான் விடுங்கடி. அவளை சும்மா திட்டிக்கிட்டு. இந்தாமா இந்த காப்பி வண்டிய கூட. நான் போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. நீ போகாம பின்ன உங்க ஆத்தால உனக்கு கொடுக்கும். எந்திரடி எந்திரடி எந்திரிமா. அழாதடி, அழாம போ. வாங்கிக்க. இத பாரு, அங்க போய் வாய முடி சும்மா நிக்காத. ஊமையா திக்கு வாயா தெரிஞ்சுன்னு நினைப்பாங்க. அதனால 2 வார்த்தை பேசிட்டு வந்துரு. என்ன பேசுறது? காப்பி ஆறி போயிடும், எடுத்துங்கன்னு சொல்லுமா. வா. நீயும் என் கூட வாமா. நான் எதுக்குமா? தைரியமா போ. என்னடி இவ இவ்வளவு விவரம் கிட்டத்தனமா இருக்கா? இவ கணவன் கட்டி என்ன செய்ய போறா? அட நீ வேற. இதுல வேணா விவரம் கம்மியா இருக்கலாம், ஆனா அதுல என்ன பொண்ணுக்கு லேசா திக்குவாய் போல இருக்கு. இல்ல, காபி ஆறுது எடுத்துக்கோங்க. திக்குவாய் இல்ல, காபி ஆறுது எடுத்துக்கோங்க. காபி எடுத்துக்கோங்க.
அமைதி அமைதி. உன்னை பாக்குறதுக்காக தான் இதெல்லாம் கொடுக்க சொல்றது. உன்னை நல்லா பாத்துட்டேன், கொடு, நான் கொடுத்துக்கிறேன். டேய் செலுத்துற. ஆனா விடுங்கப்பா, ஏற்கனவே அந்த பொண்ணு பயத்துல இருக்குது. இன்னைக்கு காப்பி எல்லாம் மேல கொட்ட போகுது. குடுமா, பரவாயில்ல, கூட நான் கொடுத்துக்கிறேன். என்னங்க இந்த பொண்ணு வீட்டுல வந்து நீங்க காப்பி தர்றீங்க? பரவாயில்ல, யார் கொடுத்தா என்ன, உங்களுக்கு வேண்டியது காப்பி தானே. எடுங்க எடுங்க. மாப்பிள்ளை தம்பி ரொம்ப டமாசுக்காரு போல இருக்கு. ஆமாமா, நல்ல கூத்து இது. என்ன கிளம்ப வேண்டியதானே? சரி போயிட்டு வரேங்க. வர்றோம். சந்தோஷங்க. ஊருக்கு போய் கட்டாச்சு அனுப்புறோம். செலுத்துற. போயிட்டு வரேம்மா. மாப்பிள்ள, உங்களை பார்த்ததும் என் போன புருஷன் ஞாபகம் வந்துச்சு. அசல் அதே மாதிரி இருக்கிறீங்க. போனதும் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு கடுதாசி போடுறீங்களா? கடுதாசி என்ன, கட்டினா உங்க பொண்ணை தான் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். புளி வெட்டுறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல இதை எடுத்துக்கிட்டு போய் காட்டுக்குள்ள மறைச்சு வை. வேற யாராச்சும் பார்த்தா என் உதயம் போயிடும். ஆமாண்டா, இன்னும் அது துடிச்சிட்டு கிடக்குது. 4 போடு போட்டு அந்த பக்கமா இழுத்து போடு, அப்புறமா புதைச்சுக்குவேன். வாயா கரண்ட் தர்றேன். இந்தாயா. பணம் வேண்டாங்கம்மா. ஏன்யா? இனிமே கம்பி வேலைக்கெல்லாம் நான் கரண்ட் கனெக்ஷன் கொடுக்க மாட்டேமா. நான் தான் அப்பப்போ உனக்கு பணம் தரணும். அப்புறம் என்ன? காசு ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னைக்கு பண்ணி அடிபட்டது பரவாயில்ல. நாளைக்கு வேற யாராச்சும் ஆள் அடிபட்டா என்னல 6-7 வருஷம் உள்ள தள்ளிடுவாங்க. அட நீ வேற, இது காதோட காதை நடக்கிற சமாச்சாரம். உன்னை என்னையும் தவிர எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு கூட யாருக்கும் தெரியாது. தெரியாதுங்கிறீங்க? நம்ம கவுண்டரே தெரியாதனமா கம்பியில மாட்டிக்கிட்டாருன்னா அப்புறம் ஐயோ நான் வருமா, அம்மா நான் வருமா? புரியாம பேசுறிய. நான் என்ன 6 மணிக்கா சுவிட்ச் போட போறேன்? ராத்திரி 12 மணிக்கு எல்லாம் தூங்கிட்டாங்களான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் சுவிட்ச் போடுவேன். ஏதோ பண்ணி கழுதைக்கெல்லாம் மேய்ஞ்சி விரயமாகற காசு. பிள்ளை குட்டிக்கார நீயாவது சாப்பிடலாம் இல்லையா? நாளைக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துரு. என்ன? யோ, என் மாமன் வரான். இந்த விஷயமெல்லாம் மாமனுக்கு தெரியக்கூடாது. நட இப்படியே போயிடு. வா வா வா. ஏய், என்னடா பண்ணிருக்க? ஆயில் விட்டுக்கிட்டு இருக்கா மாமா. ஆயில் பொழுதோரத்துக்கு விட்டுக்கலாம். சைக்கிள் எடுத்து வெள்ளாம் கோயிலுக்கு போலாம். வெள்ளாம் கோயிலுக்கா? பொண்ணு பார்த்தவ இருக்கா? ஆமா, எடுற மாமா 18 மைலாச்சே, டிராக்டர்ல போலாம் மாமா. டிராக்டர் எடுத்தோம்னா அப்ப எங்க போற, எதுக்கு போறேன்னு கேப்பான். சைக்கிளே போலாம். நட மாமா, கொஞ்சம் இரு, தலையை சீவிட்டு வந்துடுறேன். எதுக்கு? பொண்ணை நான் பார்க்க வேணாம். நீ பொண்ணை பாக்கணுமா? அந்த ஆயில் கேன் கொடு. ஆயில் கேனா? குடுற, கை நட்டு அத மூஞ்சில பூசு. மாமா இப்ப பூசலன்னா உதவி விழுகும். மாமா பூசுற. இப்ப பிரமாதமா இருக்கு. நட போலாம். மாப்பிள்ளை வந்தா டிராக்டர் வண்டியில, பொண்ணு பார்த்தா ஜன்னல் வழியில. பெரியப்பா, ஆட்டோ பிடிச்சி என்ன பண்ணிட்டு இருக்க? வேற ஒண்ணும் இல்லம்மா, அது ஆம்பளை ஆடா பொம்பளை ஆடான்னு பாத்துட்டு இருந்தேன். போய் சொல்லாத, கையில சொம்ப வச்சுக்கிட்டு இருக்க. திருட்டு தரமா பால் கறக்குறியா? மங்களம் மங்களம், ஏதோ வயசான காலத்துல தெரியாம பண்ணிட்டேம்மா. பெரியவங்க தப்பு பண்ணா பெருமாள் செஞ்ச மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல, தயவு செய்து வெளியே சொல்லிடாதம்மா. ஊர்க்கார பயலுங்களுக்கு தெரிஞ்சா உடனே பஞ்சாயத்து கூட்டி என் மானத்தை வாங்கிடுவாங்கம்மா. யாரோ ஆடுதானே, நீ கண்டுக்காம போய. அது எப்படி கண்டுக்காம இருக்க முடியும்? அது ஏன் ஆடு? உன் ஆடா? அப்ப கவலையே இல்ல. நீதான் பெரியப்பனை காட்டி கொடுக்க மாட்டியே. பெரிய பெரியப்பா, நெசமாவே என் மேல உனக்கு அக்கறை இருந்திருந்தா நேத்து நீ வெளியூர் போயிருப்பியா? இல்லம்மா, நேத்து பக்கத்து ஊர்ல ஒரு முக்கியமான திருவிழா. ஒரு பையன் ரொம்ப நாளா என்கிட்ட வாலாட்டி இருந்தான். நேத்து நம்ம கோச்சோட போய் ஒரு புடி புடிச்சிட்டு வந்தேன். ஆமா, நேத்து உங்க வீட்டுல ஏதாவது விசேஷமா? ஆமா, நேத்துதான் என்ன முதல்ல பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. அது சக்கண்ணா. மங்களம், இன்னும் நீ பாவாடைய தூக்கித்தான் மூக்கு சிந்திட்டு இருக்கிற. அதுக்குள்ள உனக்கு கண்ணால் ஆசையா? எனக்கு இல்ல, எங்க அப்பனாத்தா தான் ஆசைப்படுறாங்க. பரவாயில்ல, எப்படியோ கல்யாண யோகம் வந்தா சரிதான். ஆமா, மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? பேரு செல்லதொர, ஊரு கனகம்பட்டி, வயசு 26, பியூசி மட்டும் 5-6 வருஷம் படிச்சிருக்காரு. எத்தனை வருஷம்? 5-6 வருஷம். ஸ்ட்ராங்கான படிப்பு தான். அப்புறம் கெண்டைக்கால் முட்டுற அளவுக்கு நீளமா டவுசர் போட்டிருக்காரு. நீ சொல்றத பார்த்தா எனக்கு மாப்பிள்ளை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. பொண்ணு என்னமா இருக்க? யாரு? அத்தை அத்தை அத்தை
ரொம்ப நல்லாவே இருக்காங்க மாமா. சரி நீ இங்கே இரு, நான் போய் 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். வந்துட்டு அது கூட இல்லையா இப்படி? மாமோய் நானும் விசாரிச்சேன்னு சொல்லு. மங்களம் என்ன? யாரா அவன் நம்ம ஏரியாவுக்கு வந்து நம்ம பொண்ண கைய பிடிச்சு இழுக்கிறது? யாரோ அசுலூராம் போல இருக்க வாத்தியார, போய் முடிய பிடிச்சு தூக்கிட்டு வாங்க. மங்களம் மங்களம். சரியான ராகு காலமா. என்ன மாமோய் அத்தை இந்த ஓட்டம் கொடுது? நீ ஏதாவது தப்பா கேட்டுட்டியா? இல்லடா, அவளுக்கு எந்த விவரமும் தெரியாது. அன்னைக்கு பொண்ணு பார்த்த அன்னைக்கே ஓன்னு அழுதா. வந்திருக்கிறனே ஒரு வார்த்தை பேசுவான், அவளுக்கு எதா இருக்கா? அவ பாட்டு ஓடிட்டு இருக்கா பாரு. ஐயோ வீட்டுல போய் ஏதாவது தப்பா சொல்லிட போகுது. அவ சொல்லி 5 ஆச்சு. நட. எந்த ஊர்றா உங்களுக்கு? என்னடா வாடா வாடா பேசுறீங்க? நீங்க எந்த ஊரா? ஏய் பல்லுகள்லாம் கழட்டி போடுவேன், மரியாதை என் கூட வாங்க. பல்ல கழட்டி போடுன்னு சொல்றான் மாமா. ஏண்டா கணக்கம்பட்டி காரனா அவளை இலக்கு நட்டமா போச்சு. எங்கடா பல்ல கட்டுக்கடா பாக்கலாம். மாமா மாமா ஐயோ மாமா. அங்க போவா. நிறைய வித்த தெரிஞ்சவன் போல நம்ம ஆளுங்களுக்கு நல்லா தண்ணி காட்டும். போயும் 2 சோடா பசங்களை அடிச்சாரு. ஏண்டா வலுவான ஆளுங்களா போக கூடாது? நான் மட்டும் வாத்தியாரே. கம்பெடுத்துக்கு வாங்கடா. நிறுத்துக்கடா. வாங்கடா. தம்பி, இவங்க 2 பேரும் புதுசா தொழில் கத்துக்க வந்தவங்க, அதனால்தான் சரியில்லை. என் பழைய ஆளுங்களை அனுப்புறேன், அவங்க கிட்ட உன் வீட்டையே காமி. எங்கடா பழைய ஆளுங்க? மத்தவங்க எல்லாம் பின்னாடி வாங்கடா. என்ன பெரியப்பா இது? அவரை யாரும் நினைச்சு தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? யாரா இருந்தா என்ன? நம்ம மங்களத்தை கைய பிடிச்சு வைக்கிறான், அவனை சும்மா விடுவேனா? அவர் தான் நேத்து மங்களத்தை பொண்ணு பார்த்துட்டு போனவரு. யாரு? நம்ம கணக்கம்பட்டி மாப்பிள செல்லத்துறை இந்த பையனா? ஆமா, மங்களத்தை பார்த்துட்டு போலான்னு இங்க வந்திருக்காரு. இது புரியாம தகராறு பண்றிய? மாப்பிள என்ன மாப்பிள இது? யாரு என்னன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? கரணம் தப்புனா மரணம் சொல்லுவாங்க. இன்னும் அந்த பொண்ணு வராம இருந்தா உங்க கதி என்ன ஆயிருக்கும்? நல்ல வேலை ஏன் தடி கூட படல. சும்மா சொல்லக்கூடாது, தடிய நல்லாவே சுத்துறீங்க. ஆமா மங்கள கொடுத்து வச்சவா. ஆமா, வாத்தியார் யாரு? மாடக்குள்ள அழகிரி சாமி. என்ன அழகிரி சாமியா? நம்ம கிட்ட தேராத சிஷ்ய அவனா இவ்வளவு பிரமாதமா சொல்லி கொடுத்திருக்கிறான். உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? மாமாப்பிள்ள, நம்ம பட்டிக்கு போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாம். இல்ல நேராச்சு, இன்னொரு நாளைக்கு நான் வர்றேன். ஆமாமா, இனிமே நீங்க அடிக்கடி வரணும். நல்லா விளையாடுற இருந்தாலும் அதுல சில நெளிவு சுழிவு சுத்தப்படுத்திக்கணும். அதுக்காக என்கிட்ட நீ கத்துக்கோங்கிற. வரட்டுமா? ஏன் மாப்பிள்ள, உடம்பு ஆரோக்கியமா இருக்குதே, ஆட்டுப்பால் தானே சாப்பிடுறீங்க? இல்லைங்க, நான் மாட்டுப்பால் தான் சாப்பிடுவேன். மாட்டுப்பால் அது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன். பார்த்து ஒழுங்கா போங்க. அப்படி மீறி வழியில யாராவது ஒம்பு பண்ணா கருப்பண்ணு ஏன் பேர் சொல்லுங்க. மங்களம் ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி. நீங்க எதுக்கு வந்திருப்பீங்கன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவளுக்கு விவரம் பத்தாது. அதனாலதான் இவ்வளவு கலாட்டா நடந்து போச்சு. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏனுங்க, நீங்க யாருங்க? அவங்களுக்கு ஃப்ரெண்டுங்களா? ஏய், தம்பி இங்க வா. காசு தர்றேன், உன் வாயில இருக்கிறது கொடு. இந்த என்னங்க இது? குடிங்க. உன் ஃப்ரெண்டு சின்ன குழந்தை மாதிரின்னு சொன்னீங்களே, நாளையில இருந்து இத வாயில சப்பிட்டே திரிய சொல்லுங்க. நடுற. நானும் ஆம்பளை தான், எனக்கும் சூடு சொரணம் இருக்கு, மான மறுவாதி இருக்குது, ஜாதி ஜனம் இருக்குது, 4 காசு சம்பாதிக்கிற திறமை இருக்குது. என்ன இல்லங்கிற? இந்த ஊர்லயே ஒரு முறை மாப்பிள்ள இருக்கானே,
சின்ன வயசுல இருந்தே அந்த பொண்ணு பேர்ல உசிரியா வச்சிட்டு இருக்கானே அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவோம், மறுவாதிக்காக ஒரு வார்த்தை சொல்லுவோம். யாருக்காவது இந்த வீட்டுல பயம் இருந்ததா? இருந்தா அப்படி செய்வீங்களா? நான் பாட்டு துடிச்சுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு இடிச்சுக்கிட்டே இருக்கேன். அட ஏன்டா வளவளன்னு கத்திக்கிட்டு இவ்வளவு ரோஷம் இருக்கிறவன் நேத்திக்கு அவங்க அப்பா வந்து பொண்ணு கேட்டுக்கலாம்ல? அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. பக்கத்து ஒரு ஆத்துல நல்ல நல்ல ஜாதியில சின்ன சின்ன மீனா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை பிடிக்கலாம் நான் அங்க போயிட்டேன். அந்த நேரம் பார்த்து அவனை இங்க தூண்டி போட்டான். யாரவன்? அவன் விலாசத்தை கொடு, இன்னைக்கு நேரம் அவன் ஊருக்கு போயிட்டு அவனாச்சு நானாச்சு பார்த்துட்டு வந்தேன். ஐயா என்றா இங்க வாழ்வாள்னு கத்திட்டு மவட்டோட உடையாப்புல சத்தம் வீதி கேக்குது. கால் கழுவுங்க மாமா. மாமா, சின்ன வயசுல இருந்தே மங்களத்து பேர்ல நான் உசிரியே வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மங்களத்தை கழுவுங்க மாமா. இல்ல நீ முழுசாவே சொல்லிட்டு நான் அப்புறம் கழுவிக்கிறேன். மங்களத்தை நேத்து யாரோ பொண்ணு பார்க்க வந்தாங்களாம். அந்த கண்கொள்ளா காட்சி இந்த கண்ணால பார்க்க முடியலையேங்கிறத நினைக்கும் போது இந்த நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு மாமா. கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் இந்த காக்காய்க்கு. ஏன் மாமா, மாப்பிள்ளை ரொம்ப அழகா இருப்பாராமே, நம்ம மங்களத்தை பிடிச்சிருக்குன்னு சொன்னாராமே. நம்ம மங்களத்துக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா மாமா? ஆமாண்டா, வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரே பையன், காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கிறாப்ல, பேச்சுவார்த்தையெல்லாம் சுத்தமா இருக்கு, நல்ல வசதியும் இருக்கு. அன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு போறப்போ மாப்பிளைய பெத்தவங்க போய் தகவல் அனுப்புறேன்னு சொன்னாங்க. அதுக்கு மாப்பிளை எனக்கு தான் பொண்ணை பிடிச்சிருக்கு சரின்னு சொல்லுங்கன்னு யதார்த்தமா சொன்னாரு. மங்களம் ரொம்ப கொடுத்து வச்சவன். மனம் பெறும் சுகத்திற்கு நீ கொஞ்ச நேரம் சும்மா இருடா. நீங்க நாள் பாருங்க. அதற்கு விளக்கம் தர வேண்டாம். ஒண்ணு வேணாம், நீங்க நாள் பாருங்க. அதாவதுங்க, இந்த மாசத்துல நிச்சயதார்த்தத்துக்கு நாள் அவ்வளவு நல்லா இல்லைங்க. அடுத்த மாசம் 31ஆம் தேதி அமோகமா இருக்கு. ஏங்க, நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு மாசம் தள்ளிட்டு போறீங்களே, இன்னும் கல்யாணம் சாந்தி முகூர்த்தம் அது இதுன்னு ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குல்ல, அதுக்கு என்ன 2 வருஷம் பண்ணுவீங்களா? இந்த மாசத்துல ஏதாவது நல்ல நாளுக்கானு கொஞ்சம் நல்லா பாருங்க. தவறு. தவம் பெரிது நிதானம். கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். அப்பேற்பட்ட என்ன அடுத்த மாசம் 31ஆம் தேதிக்கு முன்னால வேற நல்ல நாள் வருமா? வரும் வரும், பாத்துட்டேன். வரும் வரும் வரும். என்ன தேதி சொன்னேன்? 31ஆம் தேதி சொன்னீங்க, அதுக்கு முன்னால நல்ல நாள் பாருங்க. அதுக்கு முன்னால 31, 30, 29, 28, 27, 26, 26. இந்த வச்சுக்கோமே 26. இன்னும் முன்னால போங்க. 25, 25, 24, 23, 22, 21, 20. 20ஆம் தேதி நல்லா இருக்கு. 20ஆம் தேதி நல்லா இருக்கு. 20ஆம் தேதி வச்சுக்கோமே. சொன்னா கேளுங்க. ஐயோ, இன்னும் கொஞ்சம் முன்னால போங்க சாமி. வேண்டாங்க, கிரகச்சாரத்துக்கு ஒத்து வராது. சொன்னா கேளுங்க, சொன்னா கேளுங்க. அளவுக்கு அதிகமா ஆசைப்படக்கூடாது. இப்ப 20க்கு முன்னால போறீங்களா இல்லையா நீங்க? வேணாம் வேணாம். சொன்னா கேளு. அவர்கிட்ட ஏன்டா தயார் பண்ணிட்டு இருக்க? அவர்தான் நாள் நல்லா இல்ல. சரி விடு. ஏன் மட்டும் வெள்ளாங்கோயிலுக்கு பொண்ணு வீட்டுக்கு போய் சொல்றத முழுசா கேள்ற. 20ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு, நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு பொண்ணு வீட்டுக்கு தகவல் சொல்லிட்டு வந்துரு. சோறு உண்டு போடா. பொண்ணு வீட்டுல கேட்டு உண்டுக்கிறேன். ஏய், எங்கடா போற? பொண்ணு வீட்டுக்கு போற. நீ இருமாமா. இப்ப நான் போகட்டா மாமா? எங்க வீட்டுல யாரும் இல்ல? எங்க அப்பா சந்தைக்கு போயிருக்கு, ஆத்தா மணிகார் வீட்டுக்கு போயிருக்கு, பாட்டி பக்கத்து வீட்டுல இருக்கு, நான் மட்டும் இருக்கேன். நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு நீங்க தாங்க வேணும். நானா? இருங்க இருங்க, காபி போடுறேன். வீட்டுல யாரும் இல்ல, இப்போது கொஞ்சம் பக்கத்துல வா. இதை விட்டா ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காதுமா. இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
அக்கா அக்கா அவருக்கு என்ன வேணும்னு போய் கேளு. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. அக்கா நீ தான் போய் என்னன்னு கேள. எனக்கு மட்டும் எதுவுமே இல்லையாக்கும். டைம் அக்கா நீங்க போய் பேசுங்க. இந்த பாரு எனக்கு வாயில நல்லாவே வந்துரும். பாட்டி நீங்க போய் பேசுங்க பாட்டி. நான் போய் வரசு பையன் கிட்ட பேசல, நீ போய் பேசு. அடமழை விட்டாலும் செடி மழை விடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வியாதி உனக்கு வந்திருக்கு. மேலே ஆறுனாலும் உள்ளார ஆறது கஷ்டம். 3 வேளை போட்டுக்கோ. அப்புறம் வா போ. குஸ்தி வாத்தியாரே யாருல அது? கொஞ்சம் மங்களம் வீட்டு வரைக்கும் வாங்களே. எதுக்கா? வாங்கள சொல்றேன். வர்ற 30 ரூபாய். நெசமா தாண்டி அவளையும் பெரிய கவுண்டரையும் தோப்புக்குள்ள ஒன்னா வச்சு பார்த்தேன். அட நான் சின்ன கவுண்டர்ல நினைச்சேன். ஆண்டிக்கிறது கூட கண்ணு தெரியல. கிழவனுக்கு கண்ணாலம் கட்டாத கேந்தி. அடே வாங்க மாப்பிள வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம் உட்காருங்க. ஆச்சரியமா இருக்குடே. ஆமா என்ன மாப்பிள மாத்திரம் தனியா ஏதாவது விசேஷமா? இல்ல நிச்சயதார்த்தத்துக்கு இந்த மாசத்துல நாள் அவ்வளவு நல்லா இல்லைங்களா? அடுத்த மாசம் 20ஆம் தேதி நல்லா இருக்குன்னு வீட்டுல தகவல் சொல்லிட்டு வர சொன்னாங்க. அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லிட்டு போலான்னு மட்டும் வந்தீங்களா இல்ல அதே சாக்குல பாத்துட்டு போலான்னு வந்தீங்களா? அதானே. எங்க பார்த்தோன்னே ஓடி போய் ஒளிஞ்சிட்டா. வெளியே வருவனாங்கிற. கவலைப்படாதீங்க. மங்களம் பெரியப்பா ஒரு சொம்பு தண்ணி கொண்டாமா. மாப்பிள இந்த மாதிரி விஷயத்துல எம்மாதிரி அனுபவத்தின கூட வச்சுக்கணும். யதார்த்தமா பேசுற மாதிரி எங்கவர்களுக்கு இந்த மாதிரி கிழவன்களுக்கு உண்டு. பண்ணிங்க இந்த தண்ணி குடிங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க மாப்பிள. கிராமம்னா அப்படித்தான். கிழவிங்க கூட குனிஞ்ச தலைய நிமிர மாட்டாங்க. ஒண்ணு பண்ணு மாப்பிள. நானும் தினம் உன்னை பாக்கலான்னு டெய்லி 18 மைல் சைக்கிள் அமுத்திட்டு வர்றேன். நீ எங்கிட்ட தப்பிச்சா போயிட்டு இருக்க. மங்களம் மங்களம் இங்க பாருமா. மங்களம் இங்க பாருமா. இங்க பாரு. ஐயோ கொஞ்சம் இங்க பாருமா. இப்படி பாரு. ஐயோ போலீஸ் கேஸ் ஆயிரும் போலீஸ். மங்களம் கண்ணை திறந்து பாருமா. நான் உன்னை கட்டிக்கு போற மாப்பிளம்மா. அத்தா செல்லதுரை. கண்ணை திறந்து பாருமா. நான் தான். வாய் மூடு. கொன்னுருவேன். கத்துற கொன்னுருவேன். என்ன உன்னை கற்பழிக்கவா போறேன்? சும்மா பார்த்து பேசி போலான்னு இருக்க. வாய் மூடு. சத்தம் போட மாட்டேன்னு சொல்லு. சத்தம் போட மாட்டேன்னு சொல்லு. சத்தம் போட மாட்டேன்னு சொல்லு. எந்திரி. கொன்னுரு. ஏதாவது பேசினா மூச்சு. எந்திரி. எந்திரி சுக்கர். வாய் மூடு. வாய் மூடு. வாய் மூடு. நீ சத்தம் போட்ட யாரும் வர போறது இல்ல. என்ன தப்பு? இங்க வந்தா என்ன தப்பு? வந்து தப்பு பண்றவங்க தான் தோப்புக்குள்ள வருவாங்களா? பண்ணிருவோம். தப்பு பண்ணிருவோம். நான் போறேன். எங்க நீ போக கூடாது. நீ நான் வீட்டுக்கு போறேன். எங்க வீட்டுக்கு போக கூடாது. நீ நான் போறேன். போயிருவியா? போயிருவேன். ஆமா. போ. இனிமே மூஞ்சி நம்பிக்கா போ. இதோட கடைசி போ. நீங்க இன்னும் உங்க வீட்டுக்கு போகல? கொன்னுருவோம். வேலையை பாட்டு போ. இப்பவே எங்க அப்பா அம்மா கிட்ட போய் உன்னை பிடிக்கலன்னு சொல்லி நாளைக்கே உன் ஊர்ல வேற பொண்ணை பார்க்க போறேன் பாரு. சத்தியமா சொல்றேன். இப்ப மட்டும் நீ போயிட்டீன்னா வேற ஒரு பொண்ணை பாக்குறதுக்கு நாளைக்கே உன் ஊருக்கு வருவேன். அதுக்கு சம்மதம்னா உன் இஷ்டப்படி செய்ய. அதுக்கு ஆம்பள எத்தனை தடவை வேணும்னாலும் பொண்ண பாப்பீங்க. அந்த தைரியத்துல தானே என்ன இப்படி எல்லாம் மிரட்டுறீங்க. நாளைக்கு தாராளமா நீங்க எங்க ஊருக்கு வாங்க. பொண்ணையும் பாருங்க. அப்படியே என் சாவுக்கு வந்து
பேசுற மத்ததுல அந்த அறிவு வேண்டாம். இப்ப எனக்கு என்ன அறிவு இல்லாம போச்சாமா? கண்ணாலும் கட்டாத பிள்ளைங்க தோப்புக்குள்ள திரிறது மட்டும் ரொம்ப அறிவாக்கும். நான் என்ன இப்ப கண்ணாலம் கட்டிக்க போறோம்ல, அப்புறம் என்ன? சரி, இப்ப என்ன என்ன பண்ண சொல்றீங்க? நான் தினம் இந்த தோப்புக்குள்ள வந்து காத்துக்கிட்டு இருப்பேன். ஒரு 10 நிமிஷம் வந்து என்கிட்ட பேசிட்டு போகணும். முட்டம் பேசுறதுன்னு வரேன். எது? தொட்டுக்கிட்டு முட்டம் பேசுறதுன்னு வரேன். கடமுடாங்கறியாமா? கரெக்டா சொல்லு. தொட்டுக்கிட்டு முட்டம் பேசுறதுன்னு வரேன். கண்ணாலத்துக்கு அப்புறமாவது முட்டிக்கலாமா? என்ன சொன்னீங்க? இல்ல கண்ணாலத்துக்கு அப்புறமாவது முட்டிக்கலாமான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் நானே முட்டுவேனே. என்னங்க என்னங்க, நான் வந்துட்டேன். பலூன் பறக்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டேன். ஏனுங்க இன்னைக்கு ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? நீ பேசுறத பார்த்து அப்படியே அசந்து போய் நின்னுட்டேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். என்ன 2 பேரும் விளையாடுறதுக்கு தாயக்கட்டை கொண்டு வந்திருப்பா தானே? அது வேணா நான் நாளைக்கு கொண்டாரேன். பாவம் நீங்க 18 மைல் கஷ்டப்பட்டு சைக்கிள் மெரிக்கிறீங்களே, உங்களுக்காக நான் கடல் உருண்டையும் முறுக்கும் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. இத பாரு, இந்த முறுக்கு கல்லூருண்டை எல்லாம் எங்க ஊர்லயே இருக்கு. இத சாப்பிடறதுக்கு நான் 18 மைல் சைக்கிள் எடுத்துட்டு வருவேன். வேற என்ன வேணும்னு நீங்க சொன்னா தானே எனக்கு தெரியும். ஐயோ, வர வர உன்னை கல்யாணம் பண்றதை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. இத பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் அந்தந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொன்னா என்ன அர்த்தம்? வெட்டி ரோசம் மட்டும் வந்து என்ன பண்றது? தொடாதுக்கு முன்ன பேனு கத்துற. நாளைக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு முக்கியமான நேரமா பார்த்து ஐயோ அம்மான்னு கத்த போற. என் மான மரியாதை எல்லாம் போக போகுது. என்ன கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி என்னங்கிற விவரம் ஏதாவது தெரியுமா? இல்ல நான் சொன்ன மாதிரியே கத்துவியா? போங்க நீங்க, அந்த விவரம் எல்லாம் எனக்கு சிறுசுல இருந்து ரொம்ப நல்லா தெரியும். தெரியுமா? சொல்லு சொல்லு. என்ன? அது வந்து காலையில உங்களுக்கு காபி போட்டு கொடுக்கணும், அப்புறம் குளிக்க தண்ணி காய வச்சு கொடுக்கணும், அப்புறம் சாப்பிட புட்டு சுட்டு கொடுக்கணும், அப்புறம் மத்தியானத்துக்கு வந்து மறுபடியும் சோறாக்கி போடுவேன், சாயங்காலத்துக்கு டிஃபன் வச்சு கொடுப்பேன், ராத்திரிக்கே சோறாக்கி போடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு சொல்லுமா? அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் உங்களுக்கு காப்பி வச்சு கொடுக்கணும். ஐயோ, ராத்திரின்னு ஒரு கேப் இருக்கே, பெரிய கேப், அதை விட்டுட்டியே. அதான ரொம்ப முக்கியம். இப்போ ராத்திரி எனக்கு சோறாக்கி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் காலையில வரைக்கும் ஒரு கேப் இருக்கு பாரு, ராத்திரி ராத்திரின்ட்டு. அதுல என்ன பண்ண போறேன்னு சொல்லுமா? அப்புறம் சோறாக்கி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ராத்திரில உங்களை கை காலமைக்கு தூங்க வச்சிடுவேன். சினிமான்னு ஒண்ணு பாக்குறது உண்டா? அதுல ஃபர்ஸ்ட் நைட்னு, அதாவது முதல் ராத்திரின்னு ஒண்ணு வரும். வழக்கமா எல்லா சினிமாலையும் காமிப்பாங்க. அது எப்படி என்னங்கிற விவரம் தெரியுமா? ஓ தெரியுமே. மாப்பிள்ள வந்து ரூம்ல உட்கார்ந்திருப்பாரு, பொண்ணு மாப்பிள்ள கைக்கு பாலை குடுத்துட்டு கால விழுகும், அப்புறம் மாப்பிள்ள பாலை பக்கத்துல வச்சுட்டு பொண்ணு அப்படியே கட்டி பிடிப்பாரு. அப்புறம் 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 பொண்ணு கை மெதுவா போய் விளக்க அணைக்கும். வந்துட்டேன், கிட்ட வந்துட்டேன். அதுக்கப்புறம் சொல்லு. அப்புறம் தான் இருட்டாய் போகுதுல்ல. இருட்டுல என்ன நடக்குன்னு தெரியாதா? தெரியாது. ஒரு உத்தேசமா யோசனை பண்ணி பாரு. தெரியாது. நல்லா யோசனை பண்ணி பாருமா. ஏதாவது படங்கள்ல தப்பி தவறி காமிச்சிருப்பாங்க. நல்லா யோசனை பண்ணு. அது வந்து விளக்கெல்லாம் அணைச்சதுக்கு அப்புறம் 2 குருவிங்க இப்படி டிங் 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 மூக்கு முட்டுறத காட்டுவாங்க. பழைய படங்களா சொல்லிட்டு இருக்கிய, புது படங்கள் என்ன பண்றாங்க அத சொல்லுமா? புது படம் நேத்து பார்த்தேன். ஆம்பளை கை பொம்பளை கைய இப்படி பிடிக்கும், அப்புறம் வந்து ஆம்பளை காலு இப்படி பண்ணும். அது எதுக்கு? தெரியாது. தெரியாது. இப்போ எது பொம்பளை கை? இது பொம்பளை கை தானே. இது வந்து ஆம்பளை கை. இது இப்படி பிடிக்குதா? அதுக்கப்புறம் இதுதானே பொம்பளை காலு. இப்ப ஆம்பளை கால் வந்து இப்படி பண்ணுதா? வேணாங்க, வேணாம். அட போய் கால் கழுவிட்டு போறேன். வேணாங்க, சின்ன முள்ளு தானே, நான் அடங்கற. விட்டுறேன். வேணாம். சொன்ன கேளுடா. வேணாம். ஐயோ வேணாங்க. உட்காரு. வேணாங்க.
உட்காந்து கால் நீட்டுங்கிறேன். ரொம்ப வலிக்குதா? சின்ன முள்ளு தானே, அவ்வளவு வலி இல்ல. நாளைக்கு நீ வரும்போது முள்ளு குத்தாம பாத்துக்கிறேன். எப்படி மந்திரமா போட போறீங்க? ஏதோ ஒண்ணு போடுறேன், நீ வேணா பாரு. நாளைக்கு நீ வரும்போது நிச்சயமா முள்ளு குத்தாது. தான நன்னே தன்ன தான நன்னே தான நன்னே தாரர நன்னே தான நன்னே தான நன்னே மந்திரமா போட போறீங்க? ஏதோ ஒண்ணு போடுறேன், நீ வேணா பாரு. நாளைக்கு நீ வரும்போது நிச்சயமா முள்ளு குத்தாது. மாப்பிள நூத்துக்கு 100 தண்ணி இல்லாத பாலு, கறந்த சூடே இன்னும் ஆறல. ஒரு மொந்த போடுறீங்களா? உங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு நேரங்காலமே கிடையாதுங்களா? கோபப்படாத மாப்பிள, இப்பதானே சிக்கலே ஆரம்பமாயிருக்கு. இனிமே தானே மாமனும் மருமகனும் ஒன்னா சேர்ந்து கோதாவில குதிக்க போறோம். சாப்பிடுங்க, பாக்கி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு போய் பேசிப்போம். நான் வர்றேங்க. நில்ல மாப்பிள, நான் தான் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் சொல்றேன் இல்ல. உனக்கு அந்த பொண்ணுக்கு சிநேகிதம் இருக்கிறது ஊரறிஞ்ச விஷயமா போச்சு. இப்ப நீ பாட்டுக்கு போயிட்டா அந்த பொண்ணு கதி என்ன ஆகுறது? கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? நான் மட்டும் யோசிச்சு என்ன பண்றது? அப்பாவும் பொண்ணு இதை பத்தி கவலைப்படுற மாதிரியே தெரியல. ஆனா சூட்டோட சூடா பேசினா எல்லாம் அப்படித்தான் இருக்கும். நீ 2 நாளைக்கு நம்ம வீட்டுல வந்து தங்கு. அவங்க அப்பங்கிட்ட ஆறாமரை பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். ஏன் மாப்பிள? ஓ, எள்ளுதான் எண்ணெய்க்கு காயுது, எலி புழுக்க எதுக்கு காயுது? புரியல. இல்ல, நீதான் மங்களத்தை பார்க்க உட்கார்ந்து இருக்கிற, நான் எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறேன்? அவங்க பாட்டி வரும் பாருங்க. ஏன் பேச மாட்டேன்? ஒரு பக்கத்து மீசை எடுக்கிறேன்னு நான் எல்லாம் சவால் விட்டுருக்கிறேன். 1 மாசம்னு சொன்னேன், 15 நாள் தான் பாக்கி. என் மான மரியாதை என்ன ஆக போகுதோ? என்ன மாப்பிள, கிளிப்பாட்டுக்கு இப்படி சுதந்திரமா போயிட்டு இருக்கு, இங்க சும்மா உட்கார்ந்துருந்தா எப்படி? உங்கள மாப்பிள அம்போன்னு உட்கார்ந்து இருக்கீங்களே, ஏதாவது ஐடியா சொல்லுங்களேன். நான் பக்கத்துல போனாலே அப்பா அப்பான்னு ஒப்பாரி வைக்கிறேன். அவளை வச்சு என்ன பண்றது? வேணா அவங்க அப்பா 4 சாத்தி சாத்திட்டு அவ கழுத்துல தாலியை கட்டுறேன். நான் கல்யாணத்துக்கு தான் ஐடியா கேட்டேன், கருமாதிக்கு இல்ல. எனக்கு அது ஒண்ணுக்குதான் ஐடியா வரும். ஏன் மாப்பிள இப்படி செஞ்சா என்ன? எப்படி? அந்த பொண்ணை சோழ காட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் உடனே பஞ்சாயத்தை கூட்டுவாங்க. கெட்டு போன பொண்ணு நீதான் கட்டிக்கணும் சொல்லிட்டு உன் கால வந்து விழுவாங்க. அப்புறம் என்ன? பி, 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 டும், 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 டும். சரி இல்லையா? வயசுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன். உன் வயசுக்கு சரியா இருக்குமேன்னு சொன்னேன், பிடிக்கலன்னா விட்டுடு. ஏன் மாப்பிள, இன்னொரு சின்ன யோசனை. என்ன? சின்னது சொல்லுங்க. அந்த வீட்டு வாசல்ல 6 அடி நீட்டம் 6 அடி அகலத்துல ஒரு பெரிய குழியா வெட்டி அதுல நிறைய நெருப்ப போட்டு ஒரு அக்னி குண்டமா வளர்க்கறது. வளர்த்தி 24 மணி நேரத்துல அந்த பொண்ணை உனக்கு கட்டி வைக்கல, நீ அதுல குதிக்க போறத நான் ஊர் பூராவும் தண்டோரா போட்டு. இது எப்படி? ஒருவேளை அவங்க அப்பா கட்டி கொடுக்கலன்னா என்ன உண்மையிலேயே அதுல குதிக்க சொல்றீங்களா? இப்படி சும்மா இருக்கிறத விட அது ஒரு பெரிய தியாகமா இருக்காது? கொஞ்சம் யோசிச்சு பாரு.